ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கீங்களா? ஆமாங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிட்டீங்களா? ஒழுங்கா தூங்குறீங்களா? தேவையில்லாத ரொம்ப பாண்டிங் ஆகி மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க யார் மேல ரொம்ப அன்பு வச்சாலும் அந்த அன்பு கடைசியில உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க கிடைக்கும். அதனால ஒண்ணு சொல்லட்டுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஒரு வசனம் இருக்குங்க. 9 விதமான ஆவியின் கனிகள் அங்க இருக்கு. என்ன தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமான வேறு ஒரு பிரமாணம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே நீங்க கர்த்தரிடத்துல அன்பு வைங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்க. ஆண்டவர் இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலாக அவர் உங்களுடைய இருதயத்தை நன்மையினாலும் அன்பினாலும் உங்களை நிரப்புவார். சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வரலாம். ஐயோ, இந்த பர்சன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த பர்சன் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர்கிட்ட மட்டும் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார். அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. God be with you. Amen.